அட்சய திருதியை நாளான இன்று தங்க நகைகளை வாங்க பொதுமக்களிடையே ஆர்வம் அதிகரித்து வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அக்ஷயாவிடம் கேட்கலாம். அக்ஷயா, நகை வாங்குவதற்கு மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறாங்க? கடந்த ஆண்டு 500 கோடி ரூபாய் அளவுக்கு இதே நாள் அன்று வர்த்தகமானது. ஆனால் இந்த ஆண்டு சற்றே குறையும் என நகை வணிகர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கள நிலவரம் என்ன? கார்த்திகேயன், குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசையிலிருந்து 3வது நாள் தான் ஒவ்வொரு வருடமும் அக்ஷய திருதியை தினமா பார்க்கப்படுது. இந்த தினத்தன்று எந்த பொருள் வாங்கினாலுமே அந்த வளம் அந்த வருடம் முழுவதும் பெருகி கொள்ளும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அந்த வகையில தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும், குறிப்பா தமிழக பெண்களை பொறுத்த வரைக்கும் முதலீடு அப்படின்னாலே தங்க நகைகள்ல முதலீடு பண்றது தான் வழக்கமாக பார்க்க முடியும். இந்த காட்சிகளை இப்ப நம்ம நேரடியா பார்க்கலாம். காலை முதலே அக்ஷய திருதியை தினத்தன்று தமிழக பெண்களுடைய குறிப்பா பெண்களின் எண்ணிக்கை நகை கடைகள்ல அதிகமாக காணப்படுது. இவங்களுமே நகை கடைகளுமே பல்வேறு சலுகைகள் இங்க வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்காக வழங்கி வராங்க. புதிய ரகங்கள்லாம் இந்த வருடம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்ப இங்க தங்கம் வாங்குறதுக்காக வந்திருக்கிற ஒருத்தவங்கள்ட்ட அவங்களுடைய நம்பிக்கை குறித்து கேட்கலாம். வணக்கம் மேடம், இப்ப இன்னைக்கு நீங்க தங்கம் வாங்குறதுக்காக வந்திருக்கீங்க. எதனால அக்ஷய திருதியை தினத்தன்று உங்களுக்கு இது மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கு? தெரியல, அது எல்லாரும் பெரியவங்க சொன்னது. அட்சய திதியில வாங்கினா ஐஸ்வர்யம் கூடும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் இருக்கிறதுனால ஒவ்வொரு வருஷமும் அட்சய திதி அப்போ ஏதாவது ஒரு குந்துமணியாவது நாங்கள் வாங்கிட்டு போவோம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இது தொன்று தொட்டு ஃபாலோ பண்ற ஒரு வழக்கமாக இருக்கு. இது சில தரப்பட்ட மக்கள் வணிக நோக்கத்தோட இங்க இருக்கிற நகை கடைகள் இந்த தினத்தை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே இந்த தினத்தன்று எந்த பொருள் வாங்கினாலும் அந்த வளம் பெருகும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள் மனதில் ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. அதனாலேயே காலை முதல்ல அனைத்து நகை கடைகள்லயுமே கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே காணப்படுது. தங்கத்துடைய விலை அதிகரிச்சிருந்தாலும் கூட 1 கிராம் தங்கமாவது வாங்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய ஆசையா இருக்கு. கார்த்திகேயன், அக்ஷய திருதியை நாளான இன்று தங்க நகைகளை வாங்க பொதுமக்களிடையே ஆர்வம் அதிகரித்து வருகிறது. இது குறித்து செய்தியாளர் அக்ஷயாவிடம் நாம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம். தொடர்ந்து அவரிடம் பேசலாம். அக்ஷயா, நம்ம முன்பே கேட்டது போல நீங்க டி நகர்ல இருக்கீங்க, தங்க நகை கடையில இருக்கீங்க. மக்கள் தங்க நகைகளை வாங்கி செல்லும் போது காவல்துறையினர் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க? மக்களுக்கு தேவையான அறிவுரைகளை காவல்துறையினர் வழங்கி வராங்களா? குறிப்பா உமா, இப்ப சொல்லணும் அப்படின்னா அக்ஷய திருதியான இன்னைக்கு முன்னிட்டு தங்க நகைகள் வாங்குறதுக்கு பெருமளவுல மக்கள் காலை முதலே ஆர்வம் காட்டி வராங்க. அந்த காட்சியில கூட நம்ம இப்ப நேரடியா பார்க்கலாம். இந்த நகை கடையில நாம இப்ப இருக்கிறது டி நகர்ல இருக்கிற ஒரு நகை கடையில. இந்த நகை கடையை பொறுத்த வரைக்கும் காலை முதலே மக்களுடைய கூட்டம், அதாவது குறிப்பா பெண்களுடைய கூட்டம் அதிகமாக காணப்படுது. இன்றைய தங்க விலை 2873 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஆனாலுமே மக்கள் இன்று தங்கம் வாங்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இன்று வந்திருக்கிறார்கள். குறிப்பா இவங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அதாவது டி நகர்ல இருக்கிற இந்த பகுதியில பெரும்பாலும் நகை கடைகள் தான் இருக்கின்றன. அதனால இந்த பகுதியில பாதுகாப்பு அம்சங்கள் போதுமான அளவு போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா காவலர்கள் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. ஒவ்வொரு நகை கடை வாசலும் குறைந்தபட்சம் 3 காவலர்களாவது பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. இங்க வரக்கூடிய மக்களுக்கு போதுமான அறிவுரைகளை அவர்கள் தொடர்ந்து வழங்கி வராங்க. குறிப்பா இது தேர்தல் நேரம் அப்படிங்கிறதுனால ஆங்காங்கே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளும் சோதனையில ஈடுபட்டு வராங்க. மக்களால உரிய ஆவணங்களின்றி பணம் எடுத்து வர முடியல அப்படிங்கிறது மக்கள் தரப்புல ஒரு குற்றச்சாட்டாகவும் இருக்கு, கவலையாகவும் இருக்குமா?